ஹாய் குட்டீஸ், ஹாப்பி நியூ இயர். நம்ம எல்லாம் ஒரு புதிய ஒரு வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களை எத்தனை பேர் சர்க்கஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது காட்டு மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மிருகங்களெல்லாம் வச்சு சாகச நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் நடத்துறது இல்லை. அரசாங்கம் தடை விதிச்சதுனால அதெல்லாம் நடக்கிறது இல்லை. நான் சிறுவனாக இருக்கும்போது பல மாதிரி சர்க்கஸுக்கெல்லாம் போயிருக்கிறேன். மிருகங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன்னா காட்சிப்படுத்தப்பட்டு அது அந்த மிருகங்களை வச்சு யானை, புலி, சிங்கம், கரடியெல்லாம் வச்சு பல வித்தைகளை காட்டுவாங்க. இதில் சிங்கத்தை எப்படி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்கங்கிற ஒரு விஷயத்தான் இன்றைக்கி நம்ம நினச்சி போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். சிங்கத்தை கட்டுப்படுத்துகிறவங்களுக்கு பேர் லயன் டேமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கூண்டுக்குள்ளே போகும்போது அவர் கையில் ஒரு சவுக்கு வச்சுருப்பார், ஒரு துப்பாக்கி அதெல்லாம் வச்சுருப்பார். அதோட ஒரு விசித்திரமான இன்னொரு விஷயத்தையும் வச்சுருப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாற்காலியும் கொண்டு போவாங்க. எதுக்குன்னா சிங்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு நாற்காலியை வச்சு எப்படி சிங்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு. அப்போ அவர் சிங்கத்துக்குள்ள அந்த கூண்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாராம், அந்த லயன் டேமர்னு சொல்கிற சிங்கத்தை அடக்குகிறவர் என்ன செய்வாராம், அந்த நாற்காலி எடுத்து அந்த சிங்கத்துடைய முகத்துக்கு நேர காமிவாராம். அந்த சிங்கம் என்ன செய்யுமா, அந்த நாற்காலியில் ஒரு 4 கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 காலையும் ஒரு சேர பார்க்கணுன்னு அதை ட்ரை பண்ணுவான். ஏதாவது ஒன்று தான் அதோடய ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் 4ஐயும் ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி அது தன்னுடைய கட்டுப்பாட்டு வீரியத்தெல்லாம் இழந்து அப்படியே ஒரு மாதிரி அடங்கி போகிற அளவில் ரொம்ப தன்னுடைய பலத்தை எல்லா இதையும் இழந்து அப்படியே பொட்டி பாம்பாக அடங்கிதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி, சிங்கம் ஒரு பூனை மாதிரி மாறிடணும். அப்போது அதோடைய ஃபோக்கஸ் ஏதாவது ஒரு காலில் இருந்துச்சுன்னா அதால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும், எதாவது செய்ய முடியும். ஒரே நேரத்தில் 4 விஷயத்தை அதை ஃபோக்கஸ் பண்ண நினச்சதுனால தான் அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் தன்னுடைய பலத்தை இழந்துடுதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யாமல் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்வோம். நம்முடைய கவனங்கள் பல காரியத்தை கவனங்கள் நினைச்சுது சிதறுது. இப்போ நம்ம படிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம நினைக்கணும், முழு கவனத்தோடு படிக்கணும். விளையாட வேண்டிய நேரத்தில் முழு கவனத்தோடு விளையாடணும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, ஃபோன் பார்த்துக்கிட்டே படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போதே 2-3 விஷயங்களை செய்யும்போது எந்த விஷயத்துலையுமே நம்மளால் ஒரு சிறந்த நிலையில் என்ன செய்ய முடியாதுன்னா ஒரு ஷைன் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் எத்தனை பேர் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நம்ம சூரியன்லேருந்து ஏராளமான ஒளி கதிர்கள் என்ன செய்யுது, பூமி சேர்ந்தடையுது. நமக்கு வெயில் காலங்கள்லாம் ரொம்ப அதிகமான வெயில் தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு அந்த சூரிய ஒளி வர்ற இடத்துல நீங்கள் நீட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லா பக்கத்தில் இருக்க எல்லா கதிர்களையும் என்ன செய்யுது அப்படின்னா அது ஒரு சேர எடுத்துகிட்டு என்ன செய்யுது அப்படின்னா அந்த லென்ஸ் வழியாக ஒரே இடத்துல குவிக்கப்படுகிறது. ஒரே இடத்துல அது குவிக்கப்படும் பொழுது என்ன செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு பேப்பரோ ஒரு இலையோ வச்சிங்கன்னா அது உடனே டப்புன்னு பற்றிட்டு எரியிறதை பார்க்குறோம். அப்போது மொத்தமாக வெயில் அடிக்கும்போது அதனால் எந்த பாதிப்போ எந்த விளைவோ ஏற்படுத்தலை. ஆனால் அந்த வரக்கூடிய எல்லா விதமான ஒளிக்கதிர்களையும் ஒன்றிணைக்கும் போது, அதாவது ஒரே இடத்துல குவிக்கும் போது, ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அது பெரிய விளைவை ஏற்படுத்துது. அப்போது இந்த வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்கனாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, அதில் முழு கவனத்தோட முழு ஃபோக்கஸ் ஒரே காரியத்துக்காக நினச்சிங்க, முழு எண்ணத்தோட டார்கெட்டடாக ஃபோக்கஸ்டாக நினச்சிங்க அந்த காரியத்தை ஒருமுகப்படுத்தப்பட்டு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய பலன் உண்டாகும். சங்கீதம் 86:11 சொல்லுது, ஆண்டவரே உங்களுக்கு பயப்படும்படி என்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்னு சங்கீதக்காரன் சொல்கிறோம். ஒருமுகப்படுத்தும் போது, ஃபோக்கஸ் ஆகும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், பெரிய விஷயங்களை, நம்ம நினைத்த காரியங்களை நம்ம நினைச்சதை விட, நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்ய முடியும். ஏன்னா நம்ம இந்த வருஷத்தில் ஃபோக்கஸ்டாக நம்ம செய்வோமா? பாய்.